ஈசிஆரில் பெண்களை காரில் வந்த சுமார் 7-8 பேர் கொண்ட கும்பல் துரத்திய வழக்கில் இதுவரை கைது ஏதும் இல்லை. ஆனால் போலீஸார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி எமது செய்தியாளரிடம் கேட்போம். ஸ்ரீனிவாசன், போலீஸார் தரப்பில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் என்ன? உங்களுடைய தகவல்களை சுருக்கமாக பதிவு செய்யுங்க. வணக்கம். கடந்த 25ஆம் தேதி காரில் சென்ற பெண்ணை திமுக கொடி பொருத்திய காரில் வந்த 8 இளைஞர்கள் துரத்தியாக ஏற்பட்ட இந்த சம்பவத்துல மறுநாள் அந்த பெண் காவல் நிலையத்தில் காணத்தூர் காவல் நிலையத்தில் தகவல் கொடுத்திருக்காங்க, புகார் கொடுத்திருக்காங்க. இந்த புகாரின் அடிப்படையில போலீசார் தொடர்ந்து தீவிர விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. அதாவது கிழக்கு கடற்கரை சாலை காணத்தூர்ல இருந்து இந்த அக்கறை வரையிலான பகுதிகளாக இருக்கட்டும் அல்லது இந்த பக்கம் கோவளம் வரையிலான பகுதிகளாக இருக்கட்டும், இங்க இருக்கிற சுமார் ஒரு 50க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராவுக்குள்ள காவல்துறையினர் ஆய்வு பண்ணிருக்காங்க. இதுல சந்தேகத்துக்குரிய நபர்களை தற்போது வரை விசாரணை செய்து பிடித்து விசாரணை செய்து வருங்க. இதுல காட்டாங்குளத்தூர் பகுதியில் இருக்கின்ற ஒரு தனியார் கல்லூரியில் படிக்கின்ற ஒரு மாணவரை பிடித்து தற்போது போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக ஒரு தகவலும் வெளியாயிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இப்பகுதியில் அந்த சிசிடிவி கேமரா மூலம் ஆய்வு செய்யப்பட்டதில் யார் மேல் சந்தேகம் இருக்கிறதோ அவர்களை எல்லாம் போலீசார் பிடித்து தற்போது வரை விசாரணை நடத்தி வருகின்றனர். நாளை மாலைக்குள் குற்றவாளியை நெருங்கி விடுவோம், நாளை மாலைக்குள் குற்றவாளியை பிடித்து உங்களிடத்தில் தகவல் அளிப்போம் என்ற செய்தியும் காவல்துறை மூலமாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீனிவாசன், இப்ப இவங்க பறிமுதல் செய்ததா சொல்லப்படுற அந்த 2 கார் சம்பவத்தில் ஈடுபட்ட காரா அல்லது வேறு கார்களா? அதாவது போலீசார் தரப்புல சொல்றது சம்பவத்தில் ஈடுபட்ட கார் தான் என்று உறுதியாக கூறுகிறார்கள். இந்த 2 கார்களுமே கிழக்கு தாம்பரம் பகுதியில் இருக்கின்ற சஞ்சய் என்பவருடைய வீட்டில பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இந்த பறிமுதல் பண்ண கார்களை தற்போது போலீசார் பறிமுதல் செய்து காவல் நிலையம் கொண்டு வருவதற்கான அந்த பணிகளை செய்துட்டு இருக்காங்க. அந்த சஞ்சய் என்ற நபர் தற்போது அந்த வீட்டில் இல்லாதனால அந்த சஞ்சய் என்ற அந்த நபரையும் போலீசார் தேடி வருவதாக தகவல் தெரிவித்தாங்க. ஏற்கனவே இதே தாம்பரம் போலீஸ் கமிஷனர் லிமிட்ல 10 நாளைக்கு முன்னாடி ஒரே நாள்ல 8 செயின் ஸ்நாச்சிங் சங்கிலி பறிப்பு சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. ஒரு பெண் போலீஸும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல ஏதாவது முன்னேற்றம் இருக்கிறதா? அக்யூஸ்ட கைது பண்ணிருக்காங்களா? இல்ல, தற்போது வரை அது போன்ற எந்த செய்தியும் நமக்கு கிடைக்கவில்லை. அது அக்யூஸ்ட அரெஸ்ட் பண்ணதாக தெரியவில்லை. இந்த 25ஆம் தேதி கொடுக்கப்பட்ட புகாருக்கே போலீசார் 28ஆம் தேதி தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க. அது ஊடக வாயிலாக செய்திகள் வெளியானதுக்கு பிறகுதான் போலீசார் நடவடிக்கையிலே இறங்குறாங்க. அதுக்கு முன்னாடி மெத்தனமாக தான் போலீசார் பணியாற்றுறாங்கன்ற மாதிரி இந்த பொதுமக்கள் சைட்ல இருந்து இங்க நம்மளுக்கு கூறப்படுகிறது. பொதுமக்களும் அது அதிர்ச்சியில தான் இருக்காங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீனிவாசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.